திருவிழாவை முன்னிட்டு அரியக்குடி கிராம பொதுமக்கள் வீக்கையின் குழுவினரால் நடத்தப்படும் கிராமத்து நிகழ்ச்சி 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று வடமாடு திடலில் நடைபெறும் என்பது ஒரு மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருஷம் வடமாடு நிப்பாட்டி கிராமத்தை ஆரம்பிச்சு விட்ட வருஷம் இருந்தேன். அரியக்குடியில் 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று வடமாடு திடலில் அரியக்குடி கிராம பொதுமக்கள் வீக்கையின் குழுவினரால் நடத்தப்படும் மாபெரும் கிராமத்து நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை பெருமகளோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் மாட்டினுடைய உரிமையாளர் மாடாவிட்டு எல்லாருமே பேருக்காடிக்கு வெளியில் வந்துடணும். அது மாதிரி தம்பி சப்சிடி வந்து யாரும் உட்காரக்கூடாது, எல்லாருமே வெளியில் வந்துருக்கான். பேருக்காட்டுக்கு வெளியில் வந்துருக்கு தம்பி, சப்சிடி வந்து யாரும் அனுமதியில. புகைப்பட கலைஞர்கள் வீடியோ 2 பேர் தான், மற்ற எல்லாரும் வெளியில் வந்துருக்காங்க. டீம் கேப்டன் ரெடியாப்பா, டீம் கேப்டன் ரெடியா? அவருக்கு தற்சமயம் கலைஞரக்கப்பட்டுள்ள காலை அமராவதி முதல் சொல்லி எம்எம் பிரதர் மாறன் தம்பிங்களை வரது காலை. அந்த காலை எப்படியும் பிடித்த தம்பி கைரவத்திற்கால வெளியே வந்துங்க, தம்பி கைரவத்திற்கால வெளியே வந்துங்க, பேருக்கார வெளியே வந்துங்க, சச்சூர் வெளியே வந்துருங்க தம்பி. பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அமராவதி முதல் சேர்ந்த எம்எம் பிரதர் சார்பாக மாறன் தம்பிகள் காலை. அந்த காலையை எப்படியும் பிடித்த பரிசு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் கள்ளிக்கூரை சேர்ந்த கருப்புசாமி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருள்மிகு ஸ்ரீ கொப்பரியம்மன் கோயிலுடைய தேர்தலை முன்னிட்டு காரைக்குடி நண்பர்கள் சார்பாக மண்ணின் மைந்தர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 7ஆம் ஆண்டு மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் 4வது நிகழ்ச்சியிலே தற்சமயம் கலந்து கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூரை சேர்ந்த எம்எம் பிரதர் சார்பாக மாறும் தம்பிகள் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலை எப்படியும் பிடித்த பரிசுத்தவை நாங்களும் சிவகங்கை மாவட்டம் கள்ளிக்கூரை சேர்ந்த கருப்பசாமி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தவை பெறுவதற்கு அமராவதி புதூருக்கு பெருமை செய்திடவா, கள்ளிக்குடிக்கு பெருமை செய்திடவா. காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக அருள்மிகு ஸ்ரீ கொப்பரியம்மன் கோயிலுடைய திருச்செந்தூர் விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 7ஆம் ஆண்டு மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தம்பி வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள், ஒன்னும் அமைதியா விளையாடுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை, நேரம் நிறைய இருக்கு, நிதானமா விளையாடுங்க. பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள், தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறையை 86 அழைக்கப்படுறாரு. வாலில் ஒரு ஆழ்த்தம் முடிக்கணும், கை அடிக்க கூடாது, மாட்டை நெத்தியில் அடிக்கக்கூடாது, கிரவுண்டுக்குள்ள உட்காரக்கூடாது, வடத்தை பிடிச்சி மாடு பிடிக்க கூடாது, வடத்தை பிடிச்சி மாடு பிடிச்சோன்னா மாடு வெட்டி விட்டதாக அறிவிக்கப்படும். வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள், தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளை உட்பட்டு நாம் தமிழர் மண்ணின் மைந்தர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு 7ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா மண்ணின் மைந்தர்கள் சார்பாக காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. காலைனா இதுலையா காலை எங்க பாத்துருவா. காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூரை சேர்ந்த எம்எம் பிரதர் சார்பாக மாறன் தம்பிகள் காலை. அந்த காலையை எப்படியும் பிடித்து நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் கள்ளிக்குடியை சேர்ந்த கருப்புசாமி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றாரா. இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக அருள்மிகு ஸ்ரீ கொப்படைய நாயகன் கோவிலுடைய தேர்தல் விழாவை முன்னிட்டு 7ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவினுடைய
நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூரை சேர்ந்த எம்எம் பிரதர் சார்பாக மாறன் தம்பிகள் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரியக்குடியை சேர்ந்த சீனிவாசா மகள் உரிமையாளர் சார்பாக இந்த மாட்டிற்கு 1 அல்ல 2 அல்ல 501 வழங்கி சிறப்பிக்க உள்ளார். தம்பி பேரிக்காடுல நிக்கிறாள் உட்கார்ந்துருக்க, பேரிக்காடுல நிக்கிறாள் உட்கார்ந்துருக்க பாருங்க, கேலரியில உட்கார்ந்து பாருங்க. அதே பின்னாடி நிக்கிற ஊதா சட்டை வழக்கமண்ட தம்பி உட்கார்ந்து பாருங்க, உட்கார்ந்து பாருங்க. பரிசு தொகை பெறுவதற்கு காலையா காலை இருவலா சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி களம் வந்து கொண்டிருக்கின்ற அமராவதி புதூரை சேர்ந்த எம்எம் பிரதர் சார்பாக மாறன் தம்பிகள் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை எப்படியும் பிடித்து நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் பள்ளிக்கூடை சேர்ந்த கருப்பு சாமிக்குழு வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார். காலை நேரத்திலே கண்டுள்ள காட்சியாக மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக நடராஜன் ரோடியோ சேன் ராமு வேட்டையின் காலை சார்பாக ரூபாய் 200, அரியக்குடி சீனிவாசா மகள் உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் சார்பாக ரூபாய் 500 சிறப்பு பரிசாக அறிவித்திருக்கிறார்கள். வருகிற 31/5/2025 சனிக்கிழமை அன்று மேல மாகாணத்தில் 28ஆம் ஆண்டு நிகழ்ச்சியாக மாபெரும் வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற இருக்கிறது. சிறப்பான காலைகளும் சிறப்பு மிக்க வீரர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பதை பெருமகளோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு நிதானமா விளையாடுங்க, முதல்ல எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாருமே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க சார். பயிர் சர்வீஸ் கொஞ்சம் பாருங்க சார். தம்பி நிதானமா விளையாடுங்க, அவசரம் இல்ல, நிதானமா விளையாடுங்க சார். அதை கொஞ்சம் பாருங்க சார், காயமா இருந்தா மருத்துவம். சரி சார். பரிசு தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிவகங்கை மாவட்டம் மாடு களமிறக்கப்பட்டு 6 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன. வீரர்களே மாடு களமிறக்கப்பட்டு 6 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்று பெருமகிழ்ச்சியோடு தெரியப்பட்டு காரைக்குடி சத்யாநகர் சுபமுத்துக்குமார் பாசறை மருத்துவ பண்டிகளா அப்ப டீம் கம்பெனி வாங்க. சுபமுத்துக்குமார் பாசறை மருத்துவ முடிஞ்சா மருத்துவ வந்திருக்கப்ப சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூரை சேர்ந்த எம்எம் பிரதர் சார்பாக மாறன் தம்பிகள் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசுத்தை வென்றே என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் கள்ளிக்குடியை சேர்ந்த கருப்பு சாமிகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார். என்னையா வெளிவரட்டு மாதிரி இருக்கு, எங்க பாக்குறா பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக அருள்மிகு ஸ்ரீ கொப்படியம்மன் கோவிலுடைய தேர் திருவிழாவை முன்னிட்டு 7ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் 4வது சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூரை சேர்ந்த எம்எம் பிரதர் சார்பாக மாறன் தம்பிகள் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை எப்படியும் முடித்து பரிசு தொகை கள்ளிக்குடிக்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு கள்ளிக்குடியை சேர்ந்த கருப்பசாமிக்குள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக கலங்கான காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் அழகாபுரியை சேர்ந்த பிஜே சிவா புள்ளி காலையை தயார்படுத்திக் கொள்ளுமாறு முன்னோடு அழைக்கப்படுகிறார்கள். அந்த காலையை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுப முத்துக்குமார் பாசறை மாறன் தம்பிகள் தாங்களை வெளியில் போங்க. ஒரு ஆள் உள்ள இறங்கிக்கலாம் தம்பி, மறுபடியும் அவர் உள்ள இருக்கக்கூடாது. பசேடு பண்ணிட்டு வெளியில போட்டு அவர் மறுபடியும் உள்ள இருக்கக்கூடாது. சப்ஜூல கை தூக்கிட்டு இறங்கிக்கலாம். ரைட், 9 இருக்கீங்களா? ரைட். பரிசு தொகை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூரை சேர்ந்த எம்எம் பிரதர் சார்பாக மாறன் தம்பிகள் அந்த காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு
கொண்டிருக்கின்றது. அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசுத்தை வென்று ஒரே நோக்கத்தோடு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கன்னிக்குடியை சேர்ந்த கருப்பு சாமிகள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காரைக்குடி அலங்கார் பைனான்ஸ் மரிய சேசை அவர்கள் சார்பாக ரூபாய் 300, மாநகர எக்ஸ் திமுக பொருளாளர் PR வைரவன் அவர்கள் சார்பாக ரூபாய் 200 சிறப்பு பரிசு, அதேபோல் சீனிவாசன் அவர்கள் உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் சார்பாக ரூபாய் 500 சிறப்பு பரிசு, நடராஜன் ரோட்வேஸ் என் ராமு அவர்கள் சார்பாக ரூபாய் 200 சிறப்பு பரிசாக வைத்திருக்கிறார். அப்ப 200 செல்லாத போகுது, மாட்டுக்காரட்டு 500 பரிசு உறவிற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரா. எங்க மாத்திரா போட்டினா இதுல போடி சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூரை சேர்ந்த MM பிரதர் சார்பாக மாறன் தம்பிகளது காலை வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 10 நிமிடங்கள். வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 10 நிமிடங்கள். பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக அருள்மிகு ஸ்ரீ கொப்படைய நாயகன் கோயிலுடைய தேர் திருவிழாவை முன்னிட்டு 7ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மாடு திருவிழா அண்ணல் பறக்க பொழுது பறக்க காலை நேரத்திலே கண்டுள்ளா காட்சியாக அமராவதி புதூருக்கு பெருமை சேர்த்திடவா, கள்ளி குடிக்கு பெருமை சேர்த்திடவா, MM பிரதர் சார்பாக மாறன் தம்பிகளுக்கு பெருமை சேர்த்திடவா. பரிசுத்தை வெல்ல போவது காளையா காளியர்களா. சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூருக்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டம் கள்ளி குடிக்கு பெருமை சேர்த்திடவா. பரிசு தொகை பெறுவதற்கு வெற்றி கடியை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரா. என்னையா ஒருத்தர் கூட இன்னும் நெருங்க முடியல, மேடையில் இருக்க அன்னைக்கு சொல்றாரு ஒருத்தோட நெருங்கலையா. எங்க மாத்திரம் காலில் கை வைக்கிறாளா கும்பல கை வைக்கிறாள் பாத்திரம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூரை சேர்ந்த MM பிரதர் சார்பாக மாறன் தம்பிகளது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை எப்படி முடித்து பரிசு தொகை நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் கள்ளிக்குடிக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு கள்ளிக்குடியை சேர்ந்த கருப்பசாமி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே தம்பி வடங்கற்றவர் ராமு அடுத்து விட்ட டைட்டா கட்டணும், ரொம்ப லூசா இருக்கு. பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரா. பரிசுத்தை பெறுவதற்கு காளையா காளியர்களா. சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே தனக்கன்று தனியை சிறப்பை பெற்ற காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக பார்வையாளர் பெருமக்கள் அனைவரும் காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சி உட்கார்ந்து பார்க்கும் அளவிலே 7 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக அருள்மிகு ஸ்ரீ கொப்படையம்மன் கோயிலுடைய இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவுக்கு அழைப்பதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு நாயகன் பந்தய மாட்டினுடைய உரிமையாளர் அமராவதி புதூரை சேர்ந்த திரு செல்வம் அவர்களை விழா கமிட்டியாளர் சார்பாக வருக என்று அன்போடு அழைக்கப்படுகிறாரா. நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரா. இதற்கு அடுத்தபடியாக கலந்தான காத்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அழகாபுரியை சேர்ந்த DJ சிவா புள்ளி காலை. அந்த காலை அடக்குவதற்கு காரைக்குடி சுப முத்துக்குமார் பாசறை மாறன் தம்பிகள் சத்யா நகர் வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் குறும்புலி காளி கருப்பர் துணையோடு BK சுப்பிரமணிய தேவர் அவரது SP கில்லர் காலை. அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம்
பாசாங்கரை பத்திரகாளியம்மன் திருவோடு எஸ்எம்பி நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செல்லுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார். அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் விவேக் ஆதித்தன் அவரது நேர்கை காலை அந்த காலை அடுப்பதற்கு வேலூர் காஞ்சிபுரம் வீரர்கள் அதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன. பரிசுத்தை பெறுவதற்கு காலையா காலையிலா இந்த மாநிலத்தை சிறப்பு